ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு வீடியோ, இது வந்து சாக்லேட் கேக் ரெசிபி கவர் பண்ணியிருக்கிறேன். இதோட ஒரு கேக் ஐசிங் பண்ணின வீடியோவையும் சேர்த்து இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டாக நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 250 கிராம் பட்டரை நல்லா பீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது பீட் பண்ணதுக்கு பிறகு சுகர், இது வந்து நல்லா பவுடர் ஆக்கி வச்சுருக்கிறேன். மிக்சியில் போட்டு 250 கிராம் இதையும் போட்டு இந்த பட்டரோடு போட்டு நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி இதோட நல்ல பேஸ்ட் ஆகின பிறகு இதோட ஒவ்வொரு முட்டையாக 4 முட்டையை மிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொன்றா போட்டு 4 முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி 4 முட்டையை போட்டு ஒன்றொண்டா போட்டு பீட் பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா அளவுகளும் கொடுத்துருக்குறேன். இதில் உங்களுக்கு விளங்கலாட்டி அதில் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி நல்லா பொங்கி வந்ததுக்கு பிறகு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ், இது எந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ், நான் செய்கிற சாக்லேட் கேக் ரெசிபி இதுக்கு நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனை ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் அதை தனியாக எடுத்து வச்சுருப்பேன். கடைசியாக அதை கேக்கில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இன்னும் சாக்லேட்டியாக இருக்கும் சாக்லேட் கேக்குக்கு. அதால் நான் அந்த காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணுவேன். இந்த ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருந்த கலவையோட வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அதோட விட்டு அதையும் நல்லா பீட் பண்ணதுக்கு பிறகு ட்ரை இன்க்ரீடியன்ஸுக்கு வந்துட்டேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸை 250 கிராம் ஃப்ளாருக்கு 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அதோட 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது இவ்வளோத்தையும் நல்லா சளிச்செடுக்கணும். சளிச்சு இந்த கேக் பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த காஃபி மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினா இந்த மாதிரி தான் ஸ்மூத்தான பேஸ்டான ஒரு மிக்சராக வரும் லாஸ்ட்டாக. அதுக்கு பிறகு நான் வந்து இது எனக்கு ஒரு கேக் ஆர்டருக்கு செய்கிறதால நான் 8 இன்ச் ரவுண்ட் ட்ரேயில் நான் எடுக்கிறேன். 1 கிலோ, இது இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு சரியாக 1 கிலோ கேக் வரும். இந்த கேக்குக்கு நான் 8 இன்ச் ட்ரேக்கு அப்படி என்ன ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். ஏனெண்டா எனக்கு வந்து ஒரு கேக்காக தான் வேணும், ரவுண்ட் கேக்காக. ஸோ நான் இதை வந்து ஃபுல்லாக நல்லா ஷேப் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா டப் பண்ணிவிட்டு எனக்கு 45 to 1 hour பேக் ஆச்சுது. இதை நான் வந்து இப்போ அவனுக்குள்ளே வச்சிட்டேன். இது வந்து இப்போ நல்லா பேக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டுது. பேக் ஆகி கொண்டிருக்கக்குள்ள நான் இது ஒரு 1/2 hourக்கு பிறகு எடுத்த வீடியோ. பிறகு ஒரு 1 hour எனக்கு ஓகே ஆகிடுது. நான் இன்செர்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு கிளியராக வந்தது. இதில் வந்து கிளியராக வரலாட்டி இது குக் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, எனக்கு இப்படித்தான் இருந்தது கேக். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக நல்ல சாக்லேட்டியாக நல்ல மாய்ஸ்டாக இருந்தது கேக். இது வந்து நான் செகண்ட் டே இதை வந்து நான் இந்த கேக்கை நான் ட்ரப் பண்ணி வச்சுட்டு இப்போ செகண்ட் டே இதுக்கு வந்து நான் சுகர் சிரப் வந்து கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கணுமன்றதுக்காக சேர்க்குறேன். சுகர் சிரப் சேர்த்துட்டு அந்த சுகர் சிரப்புக்குள்ளே நீங்கள் காஃபி பவுடரும் கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு சேர்க்கலாம். நான் அது போடையில் நீங்கள் சேர்க்குறேன்டா சேர்க்கலாம். நான் ஃபஸ்ட்டாக ட்ரம் கோட் செய்ய போகிறேன். ஏனெண்டா சாக்லேட் கேக்குக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஐசிங் பண்ணுறது. ஏனெண்டா இது வந்து கலர் வந்து ப்ரௌன் கலராக இருக்கிறதால நாங்கள் ஒயிட் கலர் பட்டர் க்ரீம் போடிக்க எங்களுக்கு அந்த கேக் வந்து இந்த பட்டர் க்ரீமோட மிக்ஸ்டாக பார்க்கும். அதால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு ட்ரம் கோட் போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டு தான் நான் ஃபைனல் கோட் போடுவேன். இப்போ நான் ட்ரம் கோட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படி நல்லா ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு நான் வந்து லேயர் பண்ணையில், நீங்கள் நினைப்பீங்க லேயர் பண்ணையிலன்னா எனக்கு தந்த கஸ்டமர் வந்து கூடுதலான ஐசிங் வேணாம், கூட சுகரியாக இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதால் தான் நான் லேயர் போடாமல் மேலாலேயே ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன்.
பிறகு நான் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு பிறகு தான் நான் இப்போ ஃபைனல் கோட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கலர் தான் எனக்கு அந்த கேக்குன்ற பிக்சரில் இருந்த சேம் கலர். ஸோ நான் அந்த கலரை மிக்ஸ் பண்ணி பட்டர் ஐசிங்குக்கு நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போடுறதுக்கு. இப்படி தான் ஃபைனல் கோட் போட்டேன். நான் ஃபைனல் கோட்டை நல்லா ஸ்மூத்தாக போட வந்து அந்த கை படிஞ்சிடும். இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு இது ஓரளவு ஸ்மூத் ஆகிட்டு இப்போ நான் அடுத்ததாக இதை செய்கிறேன். இப்போ இது வந்து ஃபைனலாக செய்து போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப கொஞ்சம் நேரத்தால் எடுத்து திரும்ப நான் ஸ்மூத் பண்ணுவேன். ஸ்மூத் பண்ணினதுக்கு பிறகு ஃபைனலாக அந்த கஸ்டமர் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணின மாதிரியே நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக் இருந்தது. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.